எல்லா டைமும் வந்து நோட்ஸ் எடுத்து படிக்க முடியாது. ஏன்னா நமக்கு வந்து நிறைய டைம் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நான் என்ன பண்ணுவேன்னா, இதில் பார்த்தீங்கன்னா 6th to 10th ஹிஸ்ட்ரி வந்து நான் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுருக்கேன். அந்த லெசன் ஃபுல்லாகவே ஒரு தடவை படிச்சுட்டு அண்டர்லைனும் பண்ணி வச்சுப்பேன். அப்படியே படிக்கும் போதே இந்த ஒன்லைனர் வந்து மின்னல் வேக கணிதத்தோடைய ஒன்லைனர் தான். இந்த மாதிரி புக்ஸ் கூட இருக்குது. புக்கு வந்து டாஃப் அகாடமியோடைய புக்கும் வச்சுருக்கேன். இந்த மின்னல் வேக கணிதத்தோடைய புக்கும் இருக்குது. ஒன்லைனர் இருக்குது. இந்த ஒன்லைனரும் அது ரெண்டுத்தையுமே மாறி மாறி பார்த்துட்டு மிஸ் ஆகிற பாயிண்ட் எல்லாமே நான் எழுதி வச்சுருப்பேன். பட் வந்து நான் இங்கே ஒன்லைனரை மட்டுமே நம்பி இருக்கக்கூடாது. ஏன்னா சில டேட்டா வந்து ஒன்லைனரில் தப்பாக தான் கொடுத்துருக்காங்க. சில இயர்லாம் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம லைன் பை லைனாக புக்கில் நல்லா படிச்சுட்டு அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்ட் தானான்னு செக்கும் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருந்தால் நம்ம அந்த நோட்ஸ்லேயே வந்து எழுதி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி படிச்சுன்னா ஹவுஸ் ஒய்ஃபுக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். நம்ம நோட்ஸும் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ ஒன்லைனரை லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தமிழ் வந்து முன்னே அட்டை டு அட்டை படிச்சுட்டு இருந்தோம். இப்போ வந்து அந்த மாதிரி படிக்க தேவையில்ல. சிலபஸ் ரிலேட்டடான பாயிண்ட்ஸ் மட்டுமே படித்தா போதும். அதனால் ஒன்லைனர் நமக்கு இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து எதுக்கும் ஒரு தடவை படித்து வச்சுக்கலாம் போது இந்த ஒன்லைனர் மட்டுமே நம்ம படித்தா போதும். ஸோ இந்த ஒன்லைனர் மட்டும் படிச்சுட்டு புக்கில் வந்து புக் பேக் கொஷின்ஸ் எல்லாமே நல்லா கிளியராக பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா சிலபஸ் பேஸ் பண்ணி வர ஆத்தர்ஸ் எல்லாமே யூனிட் 7ல் வர ஆத்தர்ஸ் எல்லாமே மட்டும் பார்த்தா போதும். தமிழுக்கு இந்த ஒன்லைனர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சிலபஸ் மாற்றினதுனால ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி தான் போயிட்டுருக்கு. உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.